எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 47க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியே பாயும்போது டேஸ் ஆற்றல் உருவாகிறது. மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியே பாயும்போது டேஸ் ஆற்றல் உருவாகிறது. வெப்ப ஆற்றல். அடுத்து, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். நீர் கொதித்து ஆவியாக மாறும் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து நான்காவது கேள்வி, ஏபி என்ற இரு டம்ளர்களில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர் உள்ளன. அவை இரண்டையும் சி என்ற டம்ளரில் ஊற்றினால் சியில் உள்ள நீரின் வெப்பநிலை. அப்போ ஏவும் பியும் 50 டிகிரினா அப்போ சியும் 50 டிகிரி தான். அப்போ ஆப்ஷன் சி 50 டிகிரி. திரவத்தை குளிர்விக்கும் போது டேஸாக மாறுகிறது. திரவத்தை குளிர்விக்கும் போது டேஸாக மாறுகிறது. திண்மமாக மாறுகிறது. வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின்கலன். அடுத்து, மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம். மின் உற்பத்தி நிலையம். கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? வெள்ளி. வெள்ளி. அடுத்து, வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது எங்கு? அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம். 10வது கேள்வி, மின்காந்தங்களுக்கிடையே கம்பிச்சுருள் சுழல்வதால் டேஸ் ஏற்படுகிறது. மின்காந்த தூண்டல். மின்காந்தங்களுக்கிடையே கம்பிச்சுருள் சுழல்வதால் மின்காந்த தூண்டல் ஏற்படுகிறது. அடுத்து, கீழ்கண்டவைகளில் எதில் துணை மின்கலன்கள் பயன்படுகிறது? மடிக்கணினி. மடிக்கணினி. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று முறை. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று முறை பக்க இணைப்பு. பக்க இணைப்பு. மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை ஈல். ஈல். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். நிலை மாற்றம். அடுத்து, ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம் இயல்பியல் மாற்றம். இயல்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். அடுத்து, கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அடுத்து, நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல்.
உறைதல் உறைதல். சமைக்கும்போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல் ஒரு. சமைக்கும்போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல் ஒரு செயற்கையான மாற்றம். அடுத்து, ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்து நீர் ஆவியாதல் வினை ஒரு. முதல் இரண்டும், அதாவது மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம். அயோடின் பதங்கமாதல் ஒரு இயற்பியல் மாற்றம். அயோடின் பதங்கமாதல் ஒரு இயற்பியல் மாற்றம். வெள்ளி கொலுசு கருமையடைதல் ஒரு மீளா மாற்றம். மீளா மாற்றம். அடுத்து, காற்றில் நைட்ரஜனின் சதவீதம். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் 78%. 78%. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம். இலைத்துளை. இலைத்துளை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 47க்கான காணொலி. நன்றி.